போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 3 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துட்டு இது ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. கலர் மாறாத மாதிரி பார்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 10 வரமிளகாய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 6 மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயிலேயே 8 பெரிய சைஸ் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. அது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு மீடியம் சைஸாக கட் பண்ணி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இதையும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வெண்டைக்காயில் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வரமிளகாய், மல்லி, சீரகம் எல்லாம் அரைச்சி இல்லைங்களா, இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதோடையே பார்த்துட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காயில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெண்டைக்காய், தக்காளி, புளி இந்த 3ஐயும் புள்ள சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, பூண்டு 2ஐயுமே வறுத்தெடுத்து இல்லைங்களா, அதே கொரகொரப்பாக அரைச்சி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வேர்க்கடலை பூண்டையே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பவுடரையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வெண்டைக்காயே பிடிக்கல அப்படின்னா கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சீரகம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க.